நீங்க என்னங்க, நமக்கு கெட்டது நடக்குது, அது அவளுக்கு சந்தோஷம் தானே? எல்லாம் உன் பிள்ளைய சொல்லணும். அவன் வளர்ந்திருக்கானே தவிர அறிவு கொஞ்சம் கூட இல்ல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இப்படி எந்த யோசனையுமே அவனுக்கு இல்ல. அந்த தமிழுக்காக இத்தனை நாள் விழுந்து விழுந்து அவன் எப்படி சேவை பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியா அந்த தமிழ் அவன் விரும்பின பொண்ணையே வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க திட்டம் போட்டா பத்தியா? அது அவன் புத்திங்க. இவன் நம்ம கிட்ட வளர்ந்திருந்தா பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து ஜனாமா கைக்குள்ளேயே வளர்ந்தான்ல, அதான் அவங்க கெட்டதா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அவன் அப்படி இருக்காங்கிறதுக்காக நம்மளால அவனை அப்படியே விட்டுற முடியாது அமுதா. ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி அந்த வர்ஷினிய நம்ம வீட்டு மருமகளாக்கணும். என்னங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? எங்க இந்த கல்யாணம் முடிஞ்சிருமோன்னு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, சிபிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அந்த பிரபுவும் சிபியும் ஆபீஸ்ல எலியும் பூனையுமா அடிச்சுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் மீறி அவன் எப்படி ஒத்துக்கிட்டான்? அதுதான் அந்த தமிழோட திறமையே. அத்தைய எப்படி ஒத்துக்க வச்சாலோ அதே மாதிரி நம்ம சிபியையும் ஒத்துக்க வச்சிருக்கா. என்னங்க, சிபியும் அவ கூட நெருங்கிட்டானா நம்ம கதை முடிஞ்சதுங்க. என்னடி பேசுற? அவன் நெருங்கிட்டான்னு நீ எப்படி சொல்ற? எங்க சிபி எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்றானே. அமுதா, பொது விஷயத்துல சிபி 1000 சொல்லலாம். ஆனா புருஷன் பொண்டாட்டியா அவங்க சேர்ந்து வாழ்றாங்களான்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா போதும், தமிழ சிபி கிட்ட இருந்து ஈஸியா பிரிச்சிடலாம். எங்க அவளை பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருங்க. அப்புறம் பேருக்கு தான் இந்த வீடு ஜனாமா பேர்ல இருக்கு. மத்தபடி இந்த வீட்டையே ஒத்தாள அவதாங்க ஆட்டி வைக்கிறா. ஏதோ பாக்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுட்டு தெரியறா, ஆனா உள்ள அம்புட்டு விஷம். எங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை துரத்தி விட்டுருங்க. சிபி கிட்ட இருந்து அவளை பிரிச்சிருங்க. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ நினைச்சது கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும். வா. ஓஹோ, பிளான் இப்படி போயிட்டு இருக்கா? பாத்துக்கிறேன்.